हम लोग को कैमरा அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டங்ஸ்டன் இன்டர்நேஷனல் திரைப்பட நிறுவனம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிறுவனம் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவும் எடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்னும் பல வெற்றி படங்களை எடுக்கட்டும், பல பேருக்கு வேலை தரட்டும், பல நல்ல சினிமாக்களை எடுத்து சமூகத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த நிறுவனமும் என் தம்பியும் இருக்கணும்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டங்ஸ்டன் புதிய பட நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வெற்றி படங்களை தயாரிக்கணும். இப்போது தமிழ்நாட்டில் உள்ளவங்க படம் தயாரிக்கிறதுக்கு தேங்குறாங்க. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. அதான் ஒன்று. அதாவது தமிழ் பட நேசன், தமிழ் பட ஆர்வலர் அப்படின்னா அவர் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தயாரிக்க முடியாத சூழ்நிலையில் லண்டன்லேருந்து இங்கே ஒரு தமிழ் படம் தயாரிக்கணும்னு முயற்சி பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய பாராட்டுதற்குரிய ஒரு விஷயம். அவரே ஹீரோ மாதிரி தான் இருக்கார். ஏன்னா தாடி வச்சுருக்காரு, கண்ணாடி போட்டுருக்காரு, நல்லா வளர்த்தியாகவும் இருக்கார். ஏன்னா சமீபத்தில் வந்த ஹீரோக்களை விட அவர் அழகாக இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு தோதான கதைகளை தேடிட்டு இருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் பூஜை போடுற அன்றைக்கி ஹீரோ ஹீரோயின் டைரக்டர் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல சார், முதல்ல நான் கதையை தேடுறேன் அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கான அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய இது கதைகள் இல்லாமல் தான் வருது. நம்ம சமீபத்தில் இங்கே பத்திரிகையாளர் நிறைய பேர் இருக்கீங்க. கடைசி 10 நிமிஷம் அந்த மட்டும்தான் கதை இருக்குது, கிளைமேக்ஸ் மட்டும்தான் கதை இருக்குது, மீதி எல்லாம் ரீல் விட்டுறாங்க. அது அப்படி தான் இருக்குது வேறு. ஏன்னா கதைகள் இல்லை. அதாவது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு 4 பேர்கிட்ட இருந்தது போய் ஒட்டுமொத்தமாகி ஒளிப்பதிவும் நானே, பிஆர்ஓ எல்லாம் நானேங்கிற மாதிரி குடும்ப படம் ஆயிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் ஒரு நல்ல தரமான படத்தை டங்ஸ்டன் மூவிஸ் எடுப்பார்கள் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா அவரே தெரிய மாட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் கதாநாயகன் துஷ்யந்த், லண்டன் இறக்குமதி, தமிழ் பற்று, அதை விட சினிமாவை நேசிச்சு, சினிமா மேலே ஒரு காதல், லவ், ஒரு வியாபார புத்தி இல்லாமல் கலை பக்தியோடு இங்கே வந்திருக்கிறாரு. நம்ம பயில்வானன் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட் கேட்டேன், டேரக்டர் யார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், யாருமே ஃபிக்ஸ் பண்ணல, முதல்ல கதை தேடிக்கிறோம் நாங்கள். அதுவே முதல் வெற்றி. ஏன்னா ஒரு ஆசைக்கு நம்மளும் படம் பண்ணணும்னு ஏதோ ஒரு கதையை ரெடி பண்ணி பூஜை போடாமல் நல்ல ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் கதையை தேடுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். அப்போ கதையை நம்பித்தான் படம் எடுக்கிறாங்கிறது இங்கே உறுதியாயிருது. அப்போ நல்ல கதைங்க ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக நல்ல கதை தேர்வு செய்வாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி உள்ள சினிமாவில் கதை தான் இல்லை. இன்றைக்கி ஏதோ கதை சொல்கிற திரைக்கதையும் இல்லை, கதையும் இல்லை. மக்கள் புது படங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னா, சிறிய படங்கள் போய் பார்த்து அவங்க நொந்துடுறாங்க. அப்போ சரியான ஒரு தொழில் தெரிஞ்ச ஒரு இயக்குனர், கதை அறிவு உள்ள இயக்குனர், திரைப்படத்துக்கு முக்கியமானது கதையை விட திரைக்கதை. இன்றைக்கி நிறைய இப்போ பயணம் சொல்லும்போது கிளைமேக்ஸ் தான் கதையாக இருக்குது அப்படிங்கும்போது
அது முன்னாடி திரைக்கதை இல்லை தான். திரைக்கதை சரியாக இருக்கணும். நிறைய பேருக்கு திரைக்கதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம துஷ்யந்திட்டே அதை கேட்டுக்கிறேன், நல்ல கதை தேர்விடுங்க. சமீபத்தில் எல்லோரும் பயமுறுத்துனாங்க, சின்ன படங்கள்லாம் ஓடுறதுலண்டு அதெல்லாம் பயப்படாதீங்க. சிறை நல்லா ஓடிருக்கு, ஆண்பாவம் பொல்லாதது நல்லா ஓடிருக்கு, முன்னாடி குடும்பஸ்தன் எல்லாம் சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பெரிய படங்கள் தான் வியாபாரத்தில் வசூலில் கொஞ்சம் தடுமாறி இருக்க தவிர சிறிய படங்கள் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. 2-3 வருஷத்தில் அதுக்கு நிறைய படங்கள் உதாரணம். அது மாதிரி கதையில் நீங்கள் துஷ்யந்த் தேர்ந்தெடுப்பார். ஆமாம், இப்போ சிறையெல்லாம் பார்த்தா அதில் கதாநாயகன் வந்து அந்த கதைக்கு தேவையான ஒரு முகம், அந்த கதைக்கு சார்ந்த ஒரு உருவம் அது இருக்குது. அதுதான் படத்தில் வரும்போது வெற்றி காரணம். உங்களுக்கும் ப்ரொடியூசரோட பையன்தான், ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து தன் பையனுக்காக பில்டப் அதெல்லாம் இல்லாமல் கதைக்காக தன் பையனை அதில் பொறுத்துனாங்க. அதே மாதிரி நம்ம துஷ்யந்த் அவர்களும் உங்களுக்கு ஏற்ற கதை இல்லைன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். இன்றைக்குள்ள ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நல்ல சிறந்த கதையாக கண்டிப்பாக வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நல்ல கதையை தேர்ந்தெடுக்க அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் கதையை நீங்கள் தான் நாங்கள் கேட்க போகிறோம், நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகும்போது நல்ல விஷயங்கள். நல்ல கதையை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நீங்கள் தொடர்ந்து தமிழ் திரைகளில் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும். உங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் படம் பண்ணும்போது தான் சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். பெரிய பெரிய பேனர்லாம் பண்ணும்போது பெரிய பெரிய கேமராமேன், பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர் அப்படி போயிடுவாங்க. உங்களை மாதிரி படம் பண்ணும்போது தான் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்குலாம் ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் உங்களை மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். வெற்றி 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 ஜெயிப்போம். சப்போர்ட் பண்ணணும் இந்த கம்பெனிக்கு. ரொம்ப நன்றி, வந்தவங்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த படம் நல்லபடியாக வெற்றி பெறணும். தர்ஷன் இன்டர்நேஷனல் நியூ ஸ்டார்ட் ஆகிருக்கு, எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிற இடத்துல நான் பேசுகிறதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் வாழ்த்துக்கள், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது சார். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி கதையை தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கதையை தேடுறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. அண்டு பேரரசு சார் சொன்ன மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் வந்து பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய ஆளுங்களை தான் தேடி போவாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது யங் டேலண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நீங்கள் அமைச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஃபியூச்சர் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் நியூ வெஞ்சர். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாமே இனி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கட்டும். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கணும் சார். வாழ்த்துக்கள் சார். எல்லாம் கிளாப் பண்ணுங்க துஷ்யந்த் சாருக்கு. சொன்ன மாதிரி வந்து ரொம்ப நாளாக நீண்ட நண்பர் எனக்கு. அவர் எப்படி தெரியும், பாக்யா டைரக்டர் மூலிமா தான் தெரியும் எனக்கு. அப்புறம் சுஜிஜி மூலிமா தெரியும். பட் அவர் அழகான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது படம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து அவர் அழகான ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணது எப்படி அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணது நல்ல விஷயம் சார், உண்மையாகவே. ஸோ அதுதான் வெற்றியின் அறிகுறி. ஸோ இங்கே வந்து பூஜையில் கலந்துக்கும் போது தான் தெரியுது, ஜாம்பவன் எங்களோட குருநாதர் பேரரசெல்லாம் வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. ஆக்சுவலாக ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி ஏற்கனவே அந்த பாட்டிட்டு இப்போ சமீபத்தில் வேற லெவல் வைரலாக போயின்னு இருக்கு. ஸோ அஷ்மிதா மேம் வந்திருக்காங்க, அண்ணா ரங்கநாதன் வந்திருக்காங்க. ஸோ சிவா சாரும் வந்திருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருக்காரு. ஸோ ஃபைட் மாஸ்டர் எல்லாமே பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க சார். கண்டிப்பாக உங்களோட முதல் படி மிகப்பெரிய வெற்றி படியாக இருக்குன்னு சொல்லிட்டு கல்விகிட்ட வேண்டிக்கிறேன் சார். அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். கலக்கிறோம், சேர்ந்து கலக்கிறோம் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். சார் வந்திருக்காரு, ஸ்ரீகாந்த் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் குழந்தையா பிறந்திருக்கிறோம் என்று புதுசாக வாழ்கிற டைரக்டர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக நான் முயற்சி செய்கின்றேன். அதே நேரத்தில் பழைய டைரக்டர்களை நாங்கள் மறப்பதில்லை.
அவர்கள் உதவியும் எங்களுக்கு தேவை. எல்லாரும் வந்து நன்றி. சார் ஃபஸ்ட்டு படம் என்ன ஜானரில் பண்ணுற ஐடியாவில் இருக்குங்க? ஃபஸ்ட்டு படம் லவ் ஸ்டோரி. கதை கேட்டுருக்கீங்களா? கதை கேட்டு இருக்கோம் சார். ஒரு ஸ்டோரி ஃபைனலில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் போகுது. எப்படி சார் உங்களை அப்ரோச் பண்ணலாம் இப்போ நியூ டேரக்டர் வந்து? இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக வரலாம், அது எங்கள் ஆஃபீஸுக்கு வரலாம். இப்போ எல்லாருக்கும் ஆஃபீஸ் தெரியும், இமெயில் பண்ணலாம். எங்களுடைய மேனேஜர் இருக்காரு அருண் சார். சார் அவர் மூலமாக வரலாம். அது பிஏ இருக்கிறா. நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். ஆஃபீஸில் மேனேஜர் இருப்பார். நம்பர் ஓப்பனா சார். மேனேஜர் சார் வாங்க. வணக்கம், என் பேர் அருண் பாரதி. என்னோட ஃபோன் நம்பர் 7010714207. ஓகே, நம்பருக்கே எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ணலாமா? ஓகே, ஓகே. எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் மஸ்கார ஸ்ருமிதா, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு இந்த ஓப்பனிங்கில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பட பூஜை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் சார். ஸோ துஷன் சார், வெரி ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து நல்ல மூவியாக எடுத்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். அமித் சார்.